ரெண்டு பக்கமும் கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்துடலாம். வணக்கம், இது நிலா கிச்சன். நாம் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறோம். ஒரு சாட் ஐட்டம், ஒரு கட்லெட்டு, பட்டாணி குருமாவோட சாப்பிடச்சுல நல்லாயிருக்கும். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கடாய் அடுப்பில் வச்சிடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கட் பண்ண வெங்காயம், கொஞ்சமாக உப்பு. பட்டாணிலாம் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்குறோம். வேக வச்சு அரைச்ச 3 தக்காளி, 1 வெங்காயம் சுடுதண்ணியில் வேக வச்சு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இதில் வேக வச்ச நல்ல மசிய வேக வச்சுருங்க குழைவாட்டு. 1 கப் அளவுக்கு பட்டாணி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இவ்வளவு தான் இதுக்கு மசாலா. ரொம்ப சிம்பிளான மசாலா. டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். நம்ம கட்லெட்டோட சேர்த்து சாப்பிடச்சுல நம்ம ஊற்றி சாப்பிடணும் அப்படிங்கிறனால 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்க்கலாம். நல்லா திக்காக இருக்குது. நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சி சேர்க்குறதுனால இந்த மசாலா வந்து நல்லா திக்காக கிடைக்கும். டேஸ்ட்டுக்கு தக்கன உப்பு சேர்த்துக்கிடலாம். பட்டாணி வேக வச்சுக்கச்சுலையும் உப்பு சேர்த்துருக்கோம், ஆனியன் வதக்கச்சுலையும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால உப்பை வந்து பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது வேக வச்சு இப்போ தோல் உரித்து மசிச்சு எடுத்துக்கிடுவோம். குக்கரில் ஒரு 3 விசில் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். குவான்டிட்டி உங்களுக்கு தேவைக்கு எடுத்துக்கிடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துக்கிடுவோம். பவுலுக்கு மாற்றிடுவோம் மசிச்ச உருளைக்கிழங்க. மசிச்ச உருளைக்கிழங்கோட சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி, வெங்காயம், மல்லி இலை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, பைண்டிங்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர். இப்போ டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு பொடி. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதை வந்து பேட்டிஸ் ஆட்டு போட்டு எடுத்துடலாம். சின்ன சின்ன கட்லெட்டாக போட்டு எடுத்துருவோம். ஷேப் உங்களுக்கு எப்படி வேணுமோ பண்ணிக்கிடுங்க. தவாவில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பேன் அடுப்பில் வச்சிடலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டால் போதும். ரெடி பண்ண பேட்டிஸை வந்து தவா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு பக்கம் வெந்த உடனே அப்படி மாற்றி போட்டுக்கலாம்.
ரெண்டு பக்கமும் கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா இதை எடுத்துடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்மளோட டிக்கீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து சர்வ் பண்ணுவோம். சர்விங் டிஷ்ஷில் பட்டாணி கிரேவி, டிக்கீஸ் வச்சிடலாம். ஆனியன் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிடுங்க. கொரியாண்டர், கொத்தமல்லி இலை, தக்காளி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.